5 டெயில் பீஸ்டோட பாமும் கக்காஷி அண்ட் மைட் காயை நோக்கி வேகமா வரும். அப்ப கக்காஷி மைட் காய் கிட்ட காமுயுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மைட் காய் அது அத்தனையும் உன்னோட காமுயில் இழுக்க முடியாது, கண்டிப்பா என்னோட 8th கேட் தேவைப்படும், இது 8th கேட்டுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும் போது கக்காஷி மைட் காயை திட்டுவாரு. ஏன்னா ஃபுல் அதை ஓபன் பண்ணினா நீ செத்துருடா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. கண்டிப்பா அதை ஓபன் பண்ணா சாவுங்கிறது மைட் காய்க்கு நிச்சயங்கிறது கக்காஷிக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இங்க இவங்க பேசிட்டு இருந்த இந்த குட்டி கேப்ல நருட்டோ கிட்ட கியூகி சொல்லும், அதாவது 8 டெயில் பீஸ்டான கியூகி சொல்லும், நருட்டோ அங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப நருட்டோ சிரிச்சுக்கிட்டே அதை விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ பேட்ல அப்ப சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படி சிரிச்சிட்டானா ரிசல்ட் அவன் பக்கம்னு உறுதிப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அண்ட் நருட்டோ வித்தின் ஒரு செகண்ட்ல அந்த 5 டெயில் பீஸ்ட் பாமையும் செதறடிச்சிருப்பான். அப்போ மைட் காய் கொடுத்த ரியாக்ஷன் என்னது, இது ஒரு வெளிச்ச மாதிரி ஒரு சக்தி அப்படின்னு ஸ்டன் ஆவாரு. இந்த பக்கம் கக்காஷியை பார்த்தா ஷாக்ல இருந்து மீன் இருக்கவே மாட்டாரு. ஹே சென்சே அப்படின்னு ஒரு ஷாக்கே ஆயிருப்பாரு கக்காஷி. அதுக்கப்புறம் கக்காஷி சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்ட அப்படின்னு. அந்த சீன் அப்பயும் நருட்டோ முழுமையான ஒரு ஹீரோவா மாறிட்டான். ஹீரோவா மட்டும் இல்ல, ஒரு சேவியராவும் கூட.